ஹலோ, நான் தான் உங்கள் ஓமான் மீனவன். இன்னைக்கு என்ன ஒரு பதிவு பார்க்க போறீங்கன்னா, 20 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கடலுக்கு வரல. போட்ட மட்டும் ஏத்தி வச்சிருக்கு. போட்ட ஏத்தி வச்சதுக்கு போட்ட வேலை பார்க்கறக்காண்டி வந்திருக்கோம். அந்த மேல போட்டிருக்கல ஷெட்டு மாரி, அந்த ஷெட்டு வந்து போட்ட கம்பியெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுனுச்சு. இடிஞ்சு கிடிஞ்சு தலையில விழுந்துரும்ன்னு சொல்லிட்டு, போட்ட வேலை பார்க்கறக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கு. போட்டு 3 இன்ஜின் போட்டு, போட்டு சிட்டா பறந்து போகுங்க போட்டு. கரையாக்கு தான் கல்லு மாரி கிடக்கு. கடல்ல சிட்டா பறப்பான் போட்டு. அல்டிமேட்டா இருக்கும் போட்டு. இது ஏன்டா மேல காட்டுறேன்னு கேட்டீங்கன்னா, அந்தா இருக்குல்ல வெள்ள கலர்ல, அது வந்து லோக்கலா போச்சு. அது ஏன் லோக்கலா போச்சுன்னா, போட்டு வந்து இந்த போட்டு ரொம்ப வேகமா போகும்ல. டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டே போகும். அதனால இந்த இது வந்து லோக்கலா போச்சு. இப்போ வந்து அத வந்து மாத்த போறாங்க. அது என்னதுன்னா, அதுதான் மீன் வந்து 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் தூரத்துல எவ்வளோ தூரத்துல இருந்தாலும், அது என்ன மீன், என்ன வகையான மீன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தான் காட்டும். இதுக்குன்னு உள்ளாக்க வந்து ஒரு ரேடியோ மாரி இருக்கும் உள்ளாக்க. அதுல காட்டும். என்ன வகையான மீன் அப்படின்னு சொல்லிட்டு. போட்ட ஏன்டா போட்டு விட்டுறீங்க? போட்ட போட்டு விட்டலங்க. இது வந்து கம்பிய வெட்டிக்கிட்டு இருக்காப்புல. அந்தா இருக்கா ஒரு கம்பி நீளமா. 4 பக்கெட்டும் இது வச்சாப்புல சேரு மாரி. அந்த கம்பிய வச்சு தான் அதுக்கு மேல தான் ரூ. 10,00,000 பொருள் அதுக்கு மேல தான் வைக்க போறோம். அந்த இதுல வெல்டிங் வச்சுட்டு கொண்டுகிட்டு இருக்காப்புல. தரமா வைக்கிறாப்புல. வெல்டிங் வச்சுட்டு கொண்டுகிட்டு இருக்காப்புல தரமா. ஏன் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு அந்த ஆள் நிக்கிறாருன்னா, இங்க பார்த்தா கண்ணு ரொம்ப வலிக்கும். இந்த இத பார்த்துக்கிட்டே இருந்தா வெல்டிங் வைக்கிறத பார்த்தா ரொம்ப கண்ணு வலிக்கும். அதனால தான் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காப்புல. இவர் தான் முதிரு. இவர் தான் சொல்றாரு. இப்படி இப்படி வைக்கணும். கொஞ்சம் மேல லைட்டா தூக்குனாப்புல வைக்கணும், கொண்டாப்புல வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி வை அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் திரும்பி போய் நின்றுக்கிட்டாரு. இவர் வெல்டிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அண்ணன் லைட்டு பிடிச்சிட்டு இருந்தாப்புல. அதுக்கு லைட்டு பிடிச்சிருந்தோன்னா லைட்டு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் போயிட்டாப்புல. நான் லைட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். லைட்டு பிடிச்சி கண்ணெல்லாம் சரியான வலி. அதுக்கடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெல்டிங் வச்சு ஒரு வழியா முடிச்சிட்டாப்புல. கடைசியா தலைவன் என்ட்ரி. இது மட்டுமாடா 10,00,000 அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மட்டும் 10,00,000 இல்ல. இதுவும் இதுக்கு மேல இன்னொன்னு நீளமா இருக்கும். அதை இதுக்கு மேல ஃபிட் பண்ணுவாங்க. அதுவும் இதுவும் சேர்த்து தான் 10,00,000. இந்த இது இல்லைன்னா நாங்க கடலுக்கு போய் வேஸ்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது இருந்தா மட்டும்தான் இந்த லக்கத்துல மீன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். இந்த நாங்க இருக்க லக்கத்தை விட 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு என்ன வகையான மீன் இருக்கோ, எப்படி வகையான மீன் இருக்கோ, எத மாரி பெருசா இருக்கா, சின்னதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். இந்த இது இல்லைன்னா கண்டிப்பா தெரியாது எங்களுக்கு. இந்த இது கடலுக்கு போறவங்களுக்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பா தேவை. இது இல்லைன்னா கடலுக்கு போய் வேஸ்ட் தான் நாங்க. முடிஞ்சுச்சு. புதுசு எடுத்து ஃபிட் பண்ணிட்டு பழசு எடுத்து வண்டியில போட்டுட்டு ஒரு வழியா வந்தாச்சு. எல்லாரும் வண்டியில ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வண்டியில ஏறி உட்காந்துட்டேன். அடுத்து சின்ன ஒரு மக்கரா போச்சு. அது என்னன்னா, கொண்டு வந்த வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு கொண்டுட்டு வண்டிக்கு அதுக்கடுத்து ஒரு வழியா ரூமுக்கு போயிட்டோங்க.